அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். பார்வதியுடைய சப்போர்ட்டர்ஸ், பார்வதியுடைய ரசிகர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயங்கள் உங்களை ட்ரிகர் பண்ணும். ட்ரிகர் ஆகி நீங்கள் தேவையில்லாமல் பீடை மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க, ஜாம்பிஸ் ஆகிடுவீங்க. அதனால் நான் இப்பயே ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன். தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம் இன்னைக்கு நடக்குது. என்னது? பார்வதி அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியை, ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த, பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த, ப்ராப்பரான திருநெல்வேலி குடும்பத்தை சேர்ந்த அந்த வீட்டின் தலைவி இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்ன? தலைவி வருவாங்க, தாம் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே பண்ண அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஆபாசங்கள் அத்தனையும் தட்டி கேட்பாங்க. ஒரு பெண்ணா, ஒரு தாயா தன்னுடைய குழந்தை தப்பு பண்ணும்போது அதை திருத்துறதுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க. என்னம்மா நீ இந்த மாதிரி பண்ணுறியே, பப்ளிக் ஷோவில் இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்கியே, இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா? யாரை பற்றியாச்சும் நீ யோசிச்சியா? உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுறியே, இது தப்பு இல்லையா? உன்னால் குடும்ப மானமே போகுது, வெளியில் என்னால் தலை காட்ட முடியலை, இப்படியெல்லாம் பொண்ணை பேசி தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாத, திருத்தணும். இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இதுதான் நடந்திருக்கணும். நடந்திருந்தா சிறந்த தாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். இப்பயும் அவங்க சிறந்த தாயாக மாறி இருக்கிறாங்க. ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரோமோ பார்த்த உடனே நான் ஷாக்கு. ப்ரோமோ காலையிலே வராங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே. வந்த உடனே யாரெல்லாம் அவங்க கேட்பாங்கன்னு நினச்சோமோ, நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். சரி, சேனல் இவங்களை வச்சு ஏதோ பெருசாக ட்ரை பண்ணுறாங்க. இன்றைக்கே யார் யார் வீடெல்லாம் வராங்கன்னு பாருங்கள். பார்வதி அம்மா வராங்க, அரோராவுடைய ஃப்ரெண்டு ரியா வராங்க, கமருதீன் அக்கா வராங்க. 3 பேர் இன்றைக்கி வராங்க. சுபிக்ஷா மற்றும் விக்கல் ஸ்பீக்கர், இவங்க 2 பேர் குடும்பம் தான் நாளைக்கு ஃபைனலாக வராங்க. ஓகேவா? ஸோ வந்த உடனே அந்த அம்மா கமருதீன் அதை பார்த்த உடனே நான் ஷாக்கு. ப்ரோமோ நடந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். கமருதனுக்கு மேடம் அட்வைஸ் பண்ணுறாங்க. யார்? பார்வதியுடைய அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க? பார்வதி ஒரு ஹீரோ மாதிரி வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு பார்வதி சொல்ல, நிஜ வாழ்க்கையிலையும் ஹீரோவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? யாரையும் கைவிடாமல் ஹீரோ மாதிரி வலம் வரணும். யாரையும் கைவிடாமல் ஹீரோ மாதிரி வலம் வரணும். இது நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க? கமருதீனுக்கு சொல்கிறீங்களா? ஓகே, ஊருக்கு உபதேசம் அப்படி தானே. இந்த வார்த்தையை திரும்பி நீங்கள் உங்கள் பொண்ணை பார்த்து சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சும்? யாரையும் கைவிடாமல் இந்த வீட்டுக்குள்ள கமருதனை யூஸ் பண்ணி கேம் விளையாடிக்கிட்டு இருக்க உங்கள் பொண்ணை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல தைரியம் இருக்கா? அடுத்து, இந்த வீடு எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் கமருதீன். அதில் எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கக்கூடாதுன்னு கூர்ந்து ஏதோ என்னமோ சொன்னாங்களே, உரசி பார்க்கணுமா? இல்லை மேடம், எனக்கு புரியலை மேடம். நீங்கள் தமிழ் ஆசிரியை தான், ஓகே எனக்கு புரியுது. அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. இது ப்ரோமோன்றதுனால காட்டலையா? இல்லை இன்னைக்கு முழுக்க எனக்கு வந்த தகவல் என்னன்னா, பார்வதியும் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு தாயாக இவங்க பொண்ணை திருத்துறதோ இல்லை பொண்ணு பண்ண தவறுகளை கேட்குறதோ அது எல்லாமே நடக்கலை. லிட்ரலாக அவங்க பொண்ணுக்கு மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பச்சையாக சொல்லணும்னா அதுதான். என்னமோ மாமியார் மருமகனை விசாரிக்கிற மாதிரி. கமருதீன் அந்த சிரிப்பில் தான் நான் விழுந்துட்டேன். கொஞ்சம் கூட மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பதட்டம், ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்குது, நம்ம பொண்ணு ஒரு தப்பு பண்ணுறா. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே.
அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சும்மா சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு பார்வதி தன்னுடைய அம்மாவை டம்மி பீஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பார்வதி தான் மூச்சுக்கு 300 வாட்டி தன் குடும்பத்தை ஆர்த்தடாக்ஸ் குடும்பம்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு பக்கா வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி பீஃப்லேருந்து எல்லா விதமான நான்வெஜ்ஜுமே சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன் தான். இதுவும் அவங்க அம்மா முன்னாடியே அவங்க சாப்பிட்ருக்காங்க. அவங்களோட சேனலில் விளாகுக்காக கேட்டால் அது விளாகுக்காக அப்படின்னு ஒரு உருட்ட வேண்டியது. 72 வயசாகுது அப்படின்னு சொல்ல பார்வதி அந்த 72 வயசாகக்கூடிய ஒரு தமிழ் பேராசிரியரை உட்கார வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான கேள்விகள்லாம் அவங்களோட யூடியூப் சேனலில் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க, இப்போ என்னுடைய தமிழ் ஆசிரியர்லாம் எப்படி இருப்பார் தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்தில் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய முதல் கடமை உள்ள ஒரு நபர் தமிழ் ஆசிரியர் தான். அவரோட முதல் வேலையே தமிழ் மொழியை வந்து கற்றுக் கொடுக்கறதை தாண்டி அதோடு சேர்த்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. டிப்டாப்பாக இருப்பார் எங்கள் தமிழ் ஆசிரியர்லாம். டிப்டாப்பாக ஃபார்மல்ஸ் தான், அப்படி ஒரு ஃபார்மல்ஸ், தாடி கீடி எதுவுமே இருக்காது, க்ளீன் ஷேப், ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு பொட்டு ஒன்று வச்சுக்கிட்டு ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டு டக்கின் பண்ணி ஷூ போட்டு பர்ஃபெக்டாக வருவார். அவரை பார்க்கும்போதே ஒரு மரியாதை வரும். தமிழையா அவர் வந்தாலே ஒரு மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா தமிழ் ஆசிரியர் தப்பு பண்ணால் கையிலே அடிப்பார். அவர் அதாவது தமிழ் மொழியினுடைய ஒரு பேஸ்மெண்ட்டே ஒழுக்கம் தான். அதை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தமிழ் பேராசிரியர் நீங்கள். ஊருக்கெல்லாம் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லையா? உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்பிப்பீர்களா மாட்டீர்களா? அந்த ஒரு கிளாஸ் உங்கள் பொண்ணுக்கு ஒரு நாளாச்சும் நீங்கள் எடுத்திருப்பீங்களா? இனிமே நீங்கள் ஆர்த்தடாக்ஸ் குடும்பம்னு நீங்கள் வெளியில் சொல்லலாமா? சொல்ல முடியுமா? உங்களால் உங்கள் மகளையே திருத்த முடியாதப்ப நீங்கள் எப்படிங்க மற்றவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க? இந்த யூடியூப்லேயே ஜெயசுரதி குடும்பம்னு ஒரு குடும்பம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சர் தான். அந்த ஸ்கூல் டீச்சராக இருந்துக்கிட்டு என்னென்ன கேவலங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். தமிழ்நாடே பார்த்துருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இப்போது அந்த ஜெயசுரதி அம்மாவுக்கும் ஒரு ஆசிரியராக இருந்துக்கிட்டு ஒழுக்கம் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய அந்த செயலுக்கும் பார்வதியுடைய அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி ஒரு தாய் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கு இப்படி ஒரு தாய் இருந்தால் தெருவுக்கு ஒரு பார்வதி இருப்பாங்க. அப்படி என்ன ப்ரோ இவ்வளோ மோசமாக நீங்கள் பேசுகிற அளவுக்கு பார்வதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடம் பொருள் ஏவல். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து அவங்க பொண்ணுக்கு இடம் பொருள் ஏவல் அப்படின்னா கற்றுக் கொடுத்துருக்கணும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் எங்கே பண்ணணுன்றது இருக்குது. அதுதான் இடம் பொருள் ஏவல். இடம் அறிந்து செயல்படுக. நான் தமிழ் ஆசிரியர்லாம் கிடையாது. நான் இதெல்லாம் எனக்கு தெரியும்? என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கற்பிச்சது, நான் படித்தது. பாரதி கண்ட புதுமை பெண்ணுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இப்படி ஒரு பெண்ணை பாரதி கனவு காணலை. பாரதி கண்ட புதுமை பெண் அப்படிங்கிறது எந்த விதமான பாகுபாடும், ஆண் பெண் அந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான், ஆண் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் பெண்களும் செய்யலாம் அப்படிங்கிறத தான் அவர் கனவு கண்டாரு தவிர்த்து ஊர் மேயிற மாடு மாதிரி மேய அவர் சொல்லலை. இந்த வீட்டுக்குள்ள ஆபாசமான விஷயங்களை பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது, இந்த வீட்டுக்குன்னு ஒரு நெறி இருக்குது, இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. அதை மீறி உங்கள் பொண்ணு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே பெட்ரூமில் எனக்கு படுத்திருக்காங்க. தலை பெட்ரூமில் பார்வதியும் கமருதனும் ஒரே பெட்ரூமில் படுத்திருக்காங்க. பிக் பாஸ் கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களா எந்திரிச்சு போய் தனியாக படுக்கிறாங்க. தொடர்ச்சியான விதிமீறல்கள் உங்கள் பொண்ணு பண்ணுறது நீங்கள் பார்க்கலையா? ஆக்டிவிட்டி ஏரியாவில் அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் பார்க்கலையா? எதனால் நாய் குலைச்சது நீங்கள் பார்க்கலையா? அவங்க கையில் எழுதிக்கிடுது, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், தினமும் சாப்பிட்ணும், கவர் போடாமல் சாப்பிட்ணும், இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? சிறந்த தாய்க்கான ஒரு மெரினா பீச்சில் ஒரு சிலையை வைக்கலாம் இவங்களுக்கு. இப்படி ஒரு தாய் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும்பா. கிடைச்சிட்டா
அந்த பெண்களை நீங்கள் வந்து பார்க்கணும். கையிலேயே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அதான் இவங்க பாஷையில் சொல்லப்போனால் பாரதி கண்ட புதுமை பெண்களாக. தயவு செய்து நான் எதை வேணாலும் மன்னிப்பேன். பாரதி கண்ட புதுமை பெண்ணு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது. தாயே சிறந்த தாய்க்கான ஆஸ்கார் அவார்டும், அதாவது எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படிலாம் இருப்பதற்கான ஒரு ஆஸ்கார் அவார்டும். என்னங்க மெரினா பீச்சில் கண்ணகிக்கு சிலை வச்சுருக்கீங்க, யார் யாருக்கும் சிலை வச்சுருக்கீங்க, இவங்களுக்கு வைங்க சிலையை. அட்லீஸ்ட் உங்களுடைய தொழிலுக்காச்சும் நீங்கள் இருக்கணும்ல. ஒரு ஏன்னா ஓகே, இது ப்ரோமோ மட்டும்தான். நம்ம லைவில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இன்னும் விரிவாக நம்ம பேசுவோம். இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்வதியுடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் பார்வதிக்கு முட்டு கொடுக்குற வகையில் நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது லிட்ரலாக ஒரு தாயாக இருந்துக்கிட்டு நீங்களும் மாமா வேலை பார்க்குறதுக்கு சமம். பாருங்க, இதுக்கு முன்னாடி சீசன் 3ல் லாஸ்ட்லி அவருடைய தந்தை, அவன் தான் தந்தை. ஒரு தமிழ் ரத்தம் உடம்புக்குள்ளே ஓடுது, கொதிச்சாப்புல. உன்னை நான் எதுக்காக அனுப்பிச்சேன் கேட்டாம பாருங்க அந்த மனுஷன் ஒரு கேள்வி. அசிங்கப்படுத்திட்டல எங்களை, இதுக்காக உன்னை அனுப்பிச்சோம், இதுதான் நீ கற்றுக்கிட்டதா கேட்டார்ல சிவானி. இத்தனைக்கும் சிவானி வந்து தமிழ் பொண்ணு கிடையாது. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழராக பிறந்துட்டு ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்துட்டு ஒரு பாரம்பரியமான குடும்பம், அட்வொகேட்டு குடும்பம், ஆர்த்தடாக்ஸ் குடும்பம், தயவுசெய்து இனிமேல் அதெல்லாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வீட்டுக்குள்ளே, உங்கள் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன வந்து பண்ணுறீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, பார்வதி வந்து கேமராவில் மட்டும்தான் பில்டப் கொடுக்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் அக்கௌண்டபிள், எங்கள் அம்மாவை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, என் குடும்பத்தை நினச்சா பயமாக இருக்குது. பக்காவாக தெரியுது பார்வதி தன்னுடைய தாயாரை டம்மி பீஸாக வச்சுருக்காங்கன்னு. பார்வதி தாயாரால் பார்வதி எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாது. பேசுனா பார்வதி வந்து வேற மாதிரி வந்து தன்னுடைய தாயாரை ட்ரீட் பண்ணலாம். அவங்க பயந்து கூட கேட்காம இருக்கலாம், நமக்கு தெரியாது, போக போக தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அட்லீஸ்ட் ரியாவும் கமுர்தனுடைய அக்காவும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இன்னும் நான் நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.